ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ முண்டிப்புதூர், கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெனான் ஏவி ரிசீவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப் ஆம்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல்லேருந்து நமக்கு இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவருக்காக நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை வந்து ஒரு டெனான் ஏவி ரிசீவருக்காக அவர் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தார். சப்வூஃபர் வந்து அவர் 12 இன்ச்சு ஜேபியில் வச்சுருக்காரு. அதுக்காக நம்ம மேட்ச் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த ஆம்பிளிஃபையரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃப்ரண்ட் வியூ. பேனல் வந்து நம்ம அக்ராலிக் பேனல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பேனல் டிசைன் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேப்பர் ஒரு கையில் வந்து நமக்கு ரிமூவ் பண்ண முடியல. அதனால் வீடியோ கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோக்கு வந்துருக்கு திருப்பி. ஃப்ரண்ட் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க வந்து ஒரு பிராண்டட் லுக்கில் இருக்குது உங்களுக்கு. டிசைன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. கஸ்டமருக்கு இந்த மாடல் தான் அனுப்பணும். இதுவே போட சொல்லிட்டாரு கஸ்டமரு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு.
நல்ல குவாலிட்டியான சுவிட்ச் போட்டிருக்கோம். இது சப்பு வால்யூம் கண்ட்ரோல், இது சப்போட ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் அதாவது சப்பு வால்யூம் கண்ட்ரோல் நாபுக்கு வந்து நம்ம பிங்க் கலர் லைட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் பாட்டம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வர் கலரில் யூஸ் பண்ணிக்கிறோம். பாட்டம் பஸ்ஸு குவாலிட்டியான பஸ் யூஸ் பண்ணிக்கிறதில்ல. கோல்டு கலர் வந்து நமக்கு ஸ்டாக் கிடைக்கல, அதனால் சில்வரில் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் வியூ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பேக் சைடு வியூ. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி இன்புட் கொடுக்கறதுக்காக நம்ம நல்ல குவாலிட்டியான மென்ஸ் கார்டு ஒன்று யூஸ் பண்ணி வைக்கிறோம். இது வந்து ஃபீஸ் ஹோல்டரு. இங்கே வந்து நம்ம ஃபேன் ஆட் பண்ணல, அது உள்ளே வந்து நம்ம பவரம் பக்கத்துலேயே ஆட் பண்ணியிருக்கோம். அது ரீசேல் எதுக்காகன்னு சொல்லி நம்ம இன்டீரியர் பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சப்புக்கான டெர்மினல். ரெண்டுலேயும் நம்ம பேரல் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு சப்பு கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இதில் பேரல் பண்ணியிருக்கோம். ரெண்டில் ஏதோ ஒரு டெர்மினலில் நம்ம சப்பு இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5.1க்கான கேபினெட்டு, அதனால் உங்களுக்கு டெர்மினல் 2 எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு மினி 5.1 பண்ணுறதுக்கான கேபினெட் இது. அதில் வந்து நம்ம சப் ஆம் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், அதனால் டம்மியாக விட்டாது. இந்த ஆர்சியை வந்து லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுத்து நம்ம சப் ஆம்பை யூஸ் பண்ணுறதுக்காக இது லைன் கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்து டம்மியாக விட்டுருக்கிறோம். இது வந்து ஏவி ரிசீவர்லேருந்து வர ப்ரீ இன்புட்டை வந்து இதில் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் பேரல் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதோ ஒரு இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏவி ரிசீவர்லேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மோனோ அவுட்டு தான் வரும். நம்ம அதை எடுத்து இதில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். டேகல் சுவிட்சு நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா இதில் இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இதே நம்ம மேலே தூக்கி விட்டோம்னா இதில் ஒரு இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். பேக் சைடு வியூ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இன்டீரியர் வியூ பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டீரியர் வியூ. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28.0 10 ஆம்பியர், 12.0 ரெண்டு டாப்பிங் இதில் வரும் உங்களுக்கு. அந்த 12.0 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆம்பியர் வரும் உங்களுக்கு. இது வந்து டைப் 3ல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டைப் 3ல் 4 இன்ச்சு கோரில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரெக்டிஃபையர் செக்ஷனுக்காக நம்ம 3510 மெட்டல் லேட் ஒன்றும் 10,063 வோல்ட் கெப்பாசிட்டி ரெண்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சான்வால கெப்பாசிட்டி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 12.0 ரெக்டிஃபையர் பண்ணுறதுக்காக நம்ம 2 1 ஆம்ஸ் டயோடும் 1000ல் 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 7812 ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த பவர் சப்ளை வந்து நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 12.0 ரெக்டிஃபையர் பண்ணுறி நம்ம 2 1 ஆம்ஸ் டயர் போட்டு 1000ல் 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 7812 ரெகுலேட்டர் ஒன்று இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டு கண்ட்ரோலுக்கு வர நாப் எல்இடி லைட்டுக்காகவும் அப்புறம் ஃபேனுக்காக இந்த பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 கெப்பாசிட்டியும் நம்ம கெல்ட்ரானில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூடியில் 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய ரிலே போட்டது சப்புக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம பெரிய ரிலே போட்டது வாங்கி இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் ஆம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஎம்எஸோட 8 ஃபீட் மான்ஸ்டர் போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு பிரிட்ஜ் மோனோ போர்டு. இது உங்களுக்கு இதில் வந்து நல்லா பேஸ் ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணி நம்ம இது சப்புக்கு யூஸ் பண்ணுறதுனால பேஸ் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் இந்த பிரிட்ஜ் பஃபரை ரிமூவ் பண்ணி நம்ம செப்பரேட்டாக ஸ்டீரியோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 12 இன்ச்சு ட்ரை பண்ணுற மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணி ஒரு 12 இன்ச்சு ஜேபிஎல் சப் பஃபர் ரன் பண்ணுற மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். பக்கத்திலே நம்ம ஒரு 12 வோல்ட் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீட்டிங் வந்து வெளியே போகிறதுக்காக. சப் ஃப்ரீ வந்து பிஎஸ் சிஸ்டமில் நம்ம ஒரு சப் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சப்பு ஃப்ரீ வந்து இதுக்கு நல்லா மேட்சிங்காக இருக்கும். பக்காவாக பேஸ் ரிசல்ட் இருக்கும். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் முட்டி இருக்கிறதுனால
நமக்கு தேவைப்படாதுன்னு அதை எடுத்து நம்ம பவர் ஆம்பை ஒட்டி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் ரிவ்யூ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வயரிங்லாம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்க முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி மெயின் லைனுக்கு வந்து நம்ம சிலிவு போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பைரல் சிலிவு இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படி நீட்டாக இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வயரிங்லாம் இது மாதிரி தேவைப்பட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.